எப்போவுமே எல்லா செடியும் காசு போட்டு வாங்கிட்டு இருக்க முடியாதுங்க. நம்ம தோட்டத்தை பெருசாக்கணும்னா நாமளே வந்து நம்ம செடிகளை வந்து பதியம் போட்டு எடுத்துக்கணும். அப்படி தான் பாருங்களேன், இந்த செடி வந்து நல்லா பூக்கக்கூடிய ஒரு ஊசி மல்லி செடி. இதை வந்து நான் பதியம் போட்டிருக்கேன். எப்படி பதியம் போட்டிருக்கேங்கிறத பாருங்கள். ஒரு பாக்ஸ் வச்சு மண் போட்டேன். அதில் வந்து கணு இருக்கிற மாதிரியான பகுதி. இதில் வந்து இன்னும் வந்து மொத்தமான கணு எனக்கு இல்லை, மொத்தமான இதெல்லாம் தண்டு இல்லை. அதனால் சின்ன தண்டை வந்து நான் வளைச்சி விட்டு, இங்கே பாருங்கள், இங்கே இருக்க தண்டு, இதை வளைச்சி விட்டு ஒரு 2 கணு உள்ளே போதுற மாதிரி நான் போட்டு அந்த கணுவுடைய மேல் பாகத்தை இந்த பக்கம் கொண்டாந்து மடக்கி வச்சு அதில் மண்ணை நல்லா நப்பி அது மேலே செங்கலை வச்சு மூடிட்டேங்க. ஏன்னா மண்ணை விட்டு வெளியே வராத மாதிரி. இது வந்து ஒரு ஆகஸ்ட் மாதம் ஃபஸ்ட் வீக்கில் பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி ஒரு 45 நாள்லேருந்து 50 நாள் கழித்து இதை எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வேர் வந்திருக்குங்க. இதுவே ஒரு பெரிய தண்டாக இருந்தது அப்படின்னா ஈஸியாக வேர் வந்துடும். இந்த மாதிரி மொத்த தண்டுகளாக இருந்து இந்த கணு இருக்கு இல்லைங்களா, இந்த கணு இந்த ஒரு 2 கணு 3 கணு உள்ளே போகிற மாதிரி நம்ம வச்சோம்னா ஈஸியாக வந்துடும். ஆனால் வந்து எனக்கு கணு இது இதாச்சுன்னா வளைச்சோம்னா உடஞ்சிடுது. அதனால் சின்ன கணுவாக நான் போட்டிருக்கேன். அதே போலயே பார்த்திங்கன்னா ஜாதி மல்லிலையுமே நான் போட்டிருப்பேன். இந்த மாதிரி நம்ம பதியம் போடும்போது மட்டும்தாங்க நம்மளால் வந்து செடிகள் நிறைய உருவாக்க முடியும். இங்கே பாருங்களேன், தோட்டத்தையும் பெருசு பண்ண முடியும். இங்கே கனவு வளைச்சி போட்டிருக்கேன், இங்கேருந்து வளைச்சிருக்கேன். இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து வேர் வந்து இதுலேருந்து நமக்கு கிளைகள் இலைகள் வர ஆரம்பிக்குங்க. அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம், இன்னும் ஒரு 40 நாள் ஆகணுங்க இதுக்கு. இந்த மாதிரி பதியம் போடுறது வேணும் அப்படின்னா வீடியோவில் கேளுங்க, கமெண்டில் கேளுங்க. நான் பதியம் எப்படி போடுறதுங்கிறத சொல்லித்தரேன். நன்றிங்க.